பேய்கள் சூழ்ந்த ஒரு அதிசய முருகன் கோயில் பற்றி உங்களுக்கு தெரியுமா? இப்போ இது பேய் கோயிலாகவே மாறிடுச்சு. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இங்கே வந்து பூசாரி பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக மயக்கம் போட்டார். மயக்கம் போட்டு அவரை எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவர் கொஞ்ச நாள்லேயே இறந்தும் போயார். அதுக்கப்புறமா அந்த கோயில் வந்து யாருமே கவனிக்கவே இல்லை. ஸோ அப்படியே விட்டுறாங்க. கொஞ்சம் காலங்கள் போக போக அந்த கோயிலுக்கு அந்த இறந்தார் பார்த்தீங்கன்னா அவரோட பையன் வந்து பூஜை பண்ண ஆரம்பிக்கிறார். ஆனால் கொஞ்சம் காலங்கள் போக போக தான் அந்த மர்மமே நடக்குது. அது என்னன்னா அவரோட நடவடிக்கைகள் ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப பயங்கரமாக மாற ஆரம்பிச்சுக்குது. கொஞ்சம் நாள் அதிகமாக அவர் பேய் பிடிச்ச மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி மாறிட்டார். ஸோ அதுக்கப்புறமா அந்த கோயிலை யாருமே கண்டுக்கவே இல்லை. அந்த கோயிலை அப்படியே விட்டுட்டாங்க. பைத்தியம் பிடிச்ச அவரை வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. வெளியிலே விடவே இல்லை. இவ்வளோ மர்மங்கள் இருக்க இந்த முருகன் கோயில் கட்டும் பொழுதே பல பிரச்சனைகள் வந்ததாமா. அப்படி வந்த எல்லா பிரச்சனைகளுமே ரொம்ப மர்மம் வந்தமா. இந்த கோயில் கட்டிட்டு இருக்கும்போதே இந்த கோயில் பக்கத்தில் ஒரு ஏரி இருக்கு. அந்த ஏரியிலிருந்து யாரோ ஒரு ஆண் அழுகிற மாதிரி சத்தம் கேட்குமா நைட் டைம்ல. பகல் டைம்ல பார்த்தீங்கன்னா அந்த ஆண் வந்து சிரிக்கிற மாதிரி சத்தம் கேட்டுருக்குதாமா. அந்த ஏரி பக்கத்தில் போனாவோ இந்த மாதிரி ஒரு ஆண் சிரிக்கிற சத்தமா அழுகிற சத்தமா அடிக்கடி கேட்டுருக்காமா. அது வந்து எந்த டைம்ல கரெக்டாக கேட்டு அந்த கோயில் கட்டிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கோயில் கட்டுற டைம்ல மட்டும்தான் அந்த இடத்துல கேட்டுட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் கேட்கவே இல்லை. அதன் பிறகு மறுபடியும் எப்போ கேட்டதான் இந்த பூசாரி இறந்தாரு பார்த்தீங்கன்னா பூசாரி இறந்தாரு அந்த பையனுக்கு பைத்தியம் முடிச்சுமே அந்த மாதிரி டைமில் மட்டும் அந்த ஆண் அழுகிற சத்தம் கேட்டிருக்கு. ஸோ அந்த கோயிலில் எப்போலாம் திறந்து பூஜை பண்ணுறாங்களோ அப்போலாம் அந்த ஆண் சிரிக்கிற சத்தமும் அழுகிற சத்தமும் கேட்டிருக்கு. அதனால அந்த கோயிலை அப்படியே பாதிலே விட்டுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோயில் கிட்டத்தட்ட இடிஞ்சு போகிற நிலைமையில் தான் இருக்குது. இந்த கோயிலை தான் பேய்கள் சூழ்ந்த பேய் முருகன் கோயில்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள்லாம் சொல்கிறாங்க.